உலக நாடுகளில் எரிபொருட்களுடைய விலை அதிகரித்து கொண்டே போகுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்ப்பு கூறிக்கொண்டிருக்கிற நேரத்தில் இலங்கையினுடைய ஜனாதிபதி அதை நேரடியாகவே சொல்லியிருக்காரு. எப்போ சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால், நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் ஒரு மணித்தியாலத்துக்கு மேலே உரையாற்றினவர். அந்த உரையாற்றும் போது நிறைய விஷயங்கள், முக்கியமான பொருளாதார ரீதியிலான இப்படியான சிக்கல்கள் வரப்போகுது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து அவருடைய உரையில் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதன் அடிப்படையில் வந்து எரிபொருள் சம்பந்தமான விஷயங்களையும் அவர் மெயினாக சொல்லியிருக்காரு. அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னால், முதல் வந்து ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெயினுடைய விலை வந்து $81 விற்றது. அந்த டைமில் பிரச்சனை இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெயினுடைய விலை $114 விற்குது. வழமையாக $1 கூடிச்சு அப்படின்னு சொன்னாலே $2 வந்து நாங்கள் எங்களுடைய இலங்கை காசுக்கு கூட்டணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் $81லேருந்து $114 வந்திருக்கு. அதாவது $33 வந்து அதிகரிச்சிருக்குது. இந்த நேரத்தில் வந்து ஒரு டாலர் கூடினாலே $2 கூட்டணும் அப்படின்னு சொன்னால் $33 கூடி இருக்குன்னா $66 கிட்ட வருது. மேக்ஸிமம் ஒரு $50 மேலே அதிகரிக்கிறதான சந்தர்ப்பங்கள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது. இது வந்து தனியாக இலங்கைக்கு மட்டும் இல்லை, பொதுவாகவே கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் பொதுவான ஒரு விஷயமாக இருக்குது. ஒவ்வொரு நாடுகளும் அவங்களுடைய பொருளாதார ஸ்திரத்தன்மையை பொறுத்து வந்து அவங்களோட நாடுகளில் வந்து இந்த கச்சா எண்ணெயினுடைய விலை, அதாவது பெட்ரோல் டீசல் விலை அதிகரித்து கொண்டே போகும் அப்படின்னு சொல்கிற நிலையில் இலங்கையிலையும் இந்த மாதிரியான ஒரு நிலை இருந்து கொண்டு தான் இருக்குது. ஆனாலும் இதை வந்து சுமூகமான முறையில், சரியான முறையில் வந்து தீர்க்கிறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியும் இலங்கையினுடைய ஜனாதிபதி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதாவது தொடர்ச்சியாக வந்து எரிபொருளை வந்து எந்தவித தடையும் இல்லாமல் வந்து மக்களுக்கு கொடுக்கறதுக்கான விஷயங்களை நாங்கள் ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறோம். அதுக்கேற்ற மாதிரியான ஒர்க்குகளை நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி இந்த கள்ளச்சந்தையில் விற்கிறது, இந்த களவாக எடுத்துக்கொண்டு போய் விற்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களையும் நாங்கள் தடை செய்கிறதுக்கு நிறைய விஷயங்களை நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம். அதுக்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இதுக்கு தேவையான நிவாரண நடவடிக்கைகள், இப்போ கடைசியாக வந்து ஒரு நாள் லீவு கொடுத்தாங்க தெரியுமா, புதன்கிழமையில் லீவு கொடுத்தாங்க. அதே மாதிரி இது மக்களுக்கு தேவையான நிவாரண நடவடிக்கைகளை நாங்கள் செய்கிறதுக்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியும், இதுக்காக எங்களுடைய அரசாங்கம் தொடர்ச்சியாக வேலை செய்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரியான விஷயங்களையும் வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சொல்லியிருக்காரு. ஸோ எதிர்காலத்தில் வந்து எரிபொருள் சம்பந்தமான விஷயங்கள் வந்து பிரச்சனைகளை சந்தித்தாலும் அதிலிருந்து மீண்டு வாரதுக்கான நிறைய நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லி நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் நடந்த உரையில் வந்து இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எல்லாருக்கும் தெளிவான முறையில் விளக்கம் அளிச்சிருக்காரு.